ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த XUV 90யோட ஒரு டீட்டெயிலான ரிவ்யூ வந்து நம்ம பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலையுமே வந்து நீங்கள் மேபி யோசிச்சிருக்கலாம் என்னன்னா அவரோட வெஹிக்கிள் அவர் PPF பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த அவர் ஸோ வெல்கம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு தேங்க்ஸ் அந்த வெஹிக்கிளை வந்து அந்த வீடியோ எடுக்கிறதுக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் மேபி உங்களை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன்னா நமக்கு அக்ராஸ் நிறைய பேர் வந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டென்ட்டுக்குள்ள அடிப்போம். ஆக்சுவலி என் பேர் வந்து சாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ஒரு குட்டியான ஒரு ரீஜனல் இன்ஃப்ளூயன்சர். ஸோ கன்னியாகுமரியில் வந்து நிறைய பிளேசஸ் அப்படி அப்பப்போ ட்ராவல் பண்ணி கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, கொஞ்சம் யூனிக்காக வீடியோஸ் போடணும்னு நினைப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர். என்றைக்குமே வந்து ஃபாலோவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டதில்லை. வீடியோஸ் போடுறோம், ஃபாலோவர்ஸ் பார்க்குறாங்க, பிடிக்கிறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம கான்செப்ட் நமக்கு பிடிச்சதுனால அந்த விஷயத்த எனக்கு வண்டி பிடிக்கும், பிரதருக்கு வந்து டிராவல் பிடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி இப்ப நமக்கு ரெண்டு பேருக்கும் கனெக்ட் ஆகிறது என்னன்னா டிராவல்னா வண்டி வேணும். கண்டிப்பா. அப்படி ஸோ பிரதர், ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டே வந்து என்னன்னா நீங்க ஆல்ரெடி என்ன வண்டி வச்சுட்டு இந்த வெஹிக்கிள் வாங்கியிருக்கீங்க? ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி வீட்டில் யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸ் என்ன? ஓகே. ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் எங்கள் 7 ஏஜ்ல இருந்து சொல்லணுமா? சின்ன குட்டி சொல்லுங்க. ஆக்சுவலி சின்ன வயசுலேருந்தே வீட்டில் கார் இருந்து. ஆமாம்மா, சின்ன வயசுலேருந்தே வந்து வீட்டில் கார் உண்டு. ஸோ எனக்கு ஞாபகத்தில் இருந்த வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு பழைய அம்பாஸ்டர் வச்சுருந்தாப்புல. ஒரு 2 அம்பாஸ்டர் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்னா மாருதி 800. ஸோ அதுலேயும் நிறைய மெமரிஸ் இருக்குது. ஸ்கூல் போகிறது, ஸ்கூல் போயிட்டு வர்றது, பிக்கப் பண்ணுறது. அப்புறம் அந்த டைம்லேயே வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அப்பாவோட மடியில் உட்காந்துட்டு ஸ்டீரிங்கை வந்து நான் தான் திருப்பவே எடுப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அப்கிரேட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல்டோ யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆல்டோ வாங்கினோம். அதுக்கப்புறம்லாம் ஒரு மேஜரான ஒரு அப்கிரேட் வேணும். ஏன்னா நான் வளர்ந்துட்டேன், கண்டிப்பா எனக்கு கார் வேணும். ஒரு நல்ல ஒரு கார், ஒரு SUV மாடல்ல ஒரு கார் எடுக்கலாம்னு சொல்லி தான் XUV 500 எடுத்தோம். 500 எடுத்தீங்க 2014ல. ஓகே. 2014ல 12 வருஷம் ஆச்சு. யா 12 இயர்ஸ். ஸோ அந்த கார் வந்து கிட்டத்தட்ட 1,87,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓடி இருக்கு. அதுல 1,85,000 கிலோமீட்டர்ஸ் நான் தான் ஓட்டியிருப்பேன். ஸோ அந்த கார் வந்து எப்படின்னா வந்து எனக்கு பயங்கரமா ஒரு எமோஷன்ஸ் கூட கனெக்ட் ஆகி அது ஆல் த குட் அண்ட் பேட் மூமெண்ட்ஸ்ல வந்து எனக்கு கூட அது இருந்திருக்கு. ஸோ அந்த கார் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு கார். அப்ப நீங்க பீக்கா டிராவல் பண்றது ஃபுல்லா வந்து அந்த 500 ஃபுல்லாவே A to Z வந்து ஃபுல்லாவே 500 தான். எப்பவுமே எங்க போனாலுமே 500 தான். அதுல தான் போயிட்டு இருந்தேன். ஓகே. சோ அது இப்போ வச்சிருக்கீங்க? வச்சிருக்கேன். அது கொடுக்க மாட்டீங்க? இல்ல சோ டீப்லி கனெக்டட் டு மை ஹார்ட். சோ அதனால வந்து கொடுக்க வாய்ப்பே இல்ல, சான்ஸே இல்ல. ஓகே. ஆமா. இப்போ நீங்க இந்த வெஹிக்கிளுமே வந்து வாங்கும்போது ஒரு எலக்ட்ரிக் கார் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணி வாங்குனீங்களா, இல்ல இன்னொரு கார் அப்கிரேட் பண்ண, என்னன்னா அது வந்து 12 இயர்ஸ் கிட்டத்தட்ட 2 lakhs ஆக போகுது, அதனால அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சீங்களா, இல்ல ஒரு எலக்ட்ரிக் கார் வாங்கணும் அப்படின்ட்டு நினைச்சீங்களா? ஆக்சுவலா இனிஷியலி நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா எனக்கு ஒரு செகண்டரி கார் வந்து எடுக்கலாம், EVல எடுக்கலாம் அப்படிதான் யோசிச்சேன். ஓகே. ஊருக்குள்ளாடி ஒரு ரவுண்ட் அப் பண்றதுக்கு எடுக்கலாம் அப்படின்ட்டு தான். அதுலயுமே இன்னொரு பிளான் என்னன்னா அந்த செகண்டரி கார் எடுத்ததுக்கு அப்புறம் தார் ராக்ஸ் எடுக்கலாம்னு ஒரு பிளான். ஏன்னா தார் ராக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த லுக் அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து ஒரு கார் எந்தூசியாசிஸ்ட்ல வந்து அது கண்டிப்பா வச்சிருக்கணும். தார் ராக்ஸ் அந்த மாதிரி ஒரு மைண்ட். இன்னொன்னு எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம், உங்களுக்கு எங்க வேணாலும் ஒதுக்கலாம் வண்டியை, எப்படி தைரியமா உங்களுக்கு ஓட்டலாம். அது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அவ்வளோ இருக்கும், அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் அது ஓட்டும் போது. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலி வந்து நான் என்ன நினைச்சேன்னா ஒரு டாடா நெக்ஸான் மாதிரி ஏதாவது ஒரு EV எடுக்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். சிட்டி யூஸுக்கு மாதிரி லோக்கல்ஸ் இதுக்கு யூஸ் பண்ற மாதிரி அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து லூலு மால் போனப்போ BE6ஓட சைட் ப்ரொஃபைல பார்த்தேன். ஓகே. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நான் அதை வந்து என்ன பண்றேன், நோட் பண்றேன். நான் பார்த்திருக்கேன், பட் வந்து ஒரு பிளாக் ஃபுல், அது பேட்மேன் எடிஷன். அப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப முரட்டுத்தனமா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஏன் BE6 எடுக்க கூடாதுன்னு ஒரு பிளான். அதை பத்தி ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சேன், நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். அப்புறம் HCV 9 இதுல கிராஸ் ஆச்சு.
ஓகே Cross பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு கூட ஆமா, லான்ச் ஆன கூட லான்ச் ஆன வண்டி. ஸோ HCV 9E வந்து பார்த்துட்டு இருக்கோம். உள்ள ஃபுல்லா வந்து ஒயிட் இன்டீரியர்ஸ் இருந்துச்சு. ஒயிட் இன்டீரியர்ஸ் இருந்தோடனே எனக்கு ஒரு மடி. ஏன்னா வந்து கேஷுவலா யூஸ் பண்ண முடியாது, கேஷுவலா யூஸ் பண்ண முடியாது, அழுக்காகும் சீக்கிரம், எல்லோவிஷ் ஆகும், அப்படி பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஸோ அதனால எனக்கு வந்து சரி HCV 9E பேட்மேனே எடுத்துடலாமா அப்படின்ற பிளான்ல நான் என்ன பண்றேன், ஷோரூம் விசிட் பண்றேன். ஷோரூம் விசிட் பண்ணும்போது அங்க ஆன் ரோட் பிரைஸ் கேட்கும்போது கிட்டத்தட்ட 31 lakhs கிட்ட வந்துருது பேட்மேன் எடிஷன். அப்புறம் அதே இதுல வந்து HCV 9E எவ்வளோன்னு கேட்கும்போது ஒரு 2-3 lakhs கூட எக்ஸ்ட்ராவா சொன்னாங்க. அப்போ ரெண்டுக்குமே டைமென்ஷன்ஸ் எல்லாமே நான் வந்து எல்லாமே A to Z வந்து நான் வந்து ரிசர்ச் பண்ணப்போ அந்த சினிலெக்ஸ் எடிஷன் ஒன்று இந்த மாதிரி ஒரு இன்டீரியர்ல ஒயிட் இல்லாம பட் சாட்டின் மேட் ஃபினிஷ்ல இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரி அதை எடுத்துடலாம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சரி நம்ம இதையே ஒரு பிரைமரி காராவே எடுத்துருவோம், இல்லைன்னா ரேஞ்ச் இருக்குது. ஆமா, ரேஞ்ச் இருக்குது எல்லாமே, இதை பிரைமரி காராவே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி புக் பண்ணி எடுத்தது தான் இந்த காரு. ஓகே. ஸோ தார்ராக்ஸ் வந்து அதை அப்படியே வந்து லூஸ்ல விட்டுட்டு இதை எடுத்துடலாம், ஒரு ஈவி ஃபியூச்சரிஸ்டிக்கா பிளான் பண்ணேன். சரி ஈவி வெஹிக்கிள் நிறைய பேர் என்னதான் வந்து அங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்காது, கஷ்டம், லாங் ரன்ல வந்து கஷ்டம்லாம் சொன்னாலுமே பட் வந்து எனக்கு இன்னொன்று இம்ப்ரெஸ் ஆனது என்னன்னா 20 to 80% சார்ஜ் வந்து 20 minutesல ஏறும் அப்படிங்கிறது வெளியே டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங்ல. அதே போல நான் 11 kW சார்ஜரும் வீட்டில் வச்சிருக்கேன், 6 hours ஏறும். ஸ்லோ சார்ஜரும் வச்சிருக்கேன், அது 23 hours ஆகும். ஸோ இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி நான் வந்து என்ன பண்ணுவேன், 11 kW சார்ஜ்ல வந்து போட்டுருவேன். ஸோ தார்ராக்ஸா HCV 9E அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு HCV 9E வந்து பெட்டரா தோணுச்சு. ஸோ அதனால அதை எடுத்தேன். பட் ஸ்டில் தார்ராக்ஸ் வந்து என் மைண்ட்ல ஓடிட்டே தான் இருக்கு, விடாது. அட் ஒன் ஃபைன் டே கண்டிப்பா வரும். ஓகே. ஸோ இதுல வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1 month அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஆமா, 1 month ஆகுது. ஸோ இது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இது ஒரு கார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு கேட்ஜெட்டா ஃபீல் ஆகுதா இல்லையா? ஆமா, ஒரு பெரிய மொபைல் ஃபோன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ், நீங்க வந்து உங்களுக்கு சுவிட்சஸ் கிடையாது, ஃபுல்லா டச் தான் உங்களுக்கு. அதுல இருந்தே இப்போ HCV 500 நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா சுவிட்சஸ் தான் உங்களுக்கு. பாத்தீங்கன்னாலே எல்லாமே நீங்க சுவிட்ச்லயே நீங்க ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து டப்புன்னு எனக்கு அது ஷிஃப்ட் ஆகும்போது ஒரு மேனுவல்ல இருந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு எஸ்யூவில இருந்துட்டு ஒரு கூப்பே எஸ்யூவி, ஒரு மாடர்ன் எஸ்யூவிக்கு நான் வந்து ஷிஃப்ட் ஆகும்போது எனக்கு இதெல்லாம் புதுசா இருந்துச்சு. ஏசியே கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஆக்சுவலா நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருப்போம், நம்ம ஸ்கிரீனை பார்ப்போமா இல்ல டிரைவ் பண்ணுவோமா, கேர்ஃபுல் வந்து அந்த மிஸ் ஆகும். ஏன்னா ஸ்டார்டிங்ல இந்த வண்டி ஓட்டி நமக்கு பழக்கம் கிடையாது. என்னதான் வண்டி ஓட்டி பழக்கம் இருந்தாலுமே பட் நம்ம கையில வந்து ஒரு புது கார் வந்து ஒரு 1 week 2 weeks இருந்தாதான் நமக்கு அந்த டைமென்ஷன்ஸ்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு செட்டில்மெண்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லி நான் வந்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு, ஃபீல் ஆச்சு. பட் இப்போ பழகிடுச்சு. இப்போ பழகிடுச்சு, எங்க இருக்குன்னு தெரியும். நான் ஸ்கிரீனை ரோட பார்த்துட்டு ஸ்கிரீனை பார்க்காம நான் ஆப்ரேட் பண்ணிடுறேன். அந்த மாதிரி லைட்டா பார்த்தா போதும் எனக்கு. ஸோ பழகிடுச்சு. ஸோ நாட் அன் இஷ்யூ அப்படிங்கிற மாதிரி தான். இல்லைன்னா நீங்க அந்த வீடியோலவே பாத்துருப்பீங்க, நான் கன்க்ளூஷன்ல சொன்னேன் பிரதரோட வண்டி அப்படிங்கறதுனால நம்ம அவ்வளவு நோண்ட முடிச்சது. அது ஏன்னா அவர் தான் சொல்லி தந்தாரு. ஏன்னா நம்ம அதை நோண்டி படிக்கணும்னா எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 hour வேணும். ஒரு மெனுக்குள்ளாடி நம்ம போய் ஓகே எது எது எங்கெங்க இருக்குது அப்படிங்கறது எல்லாமே வந்து தெரிஞ்சு அத பாக்குறதுக்கு. நான் இது வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு 3 days வந்து ஃபுல்லா என்னென்ன செட்டிங்ஸ்ல என்ன இருக்கு எப்படி இருக்கு எல்லாமே பார்த்தேன். அப்ப வீட்டுல யாராவது கார்ல இருப்பான். ஆமா கண்டிப்பா அந்த மாதிரி தான். என்ன கார்ல தானே இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டாங்க நிறைய பேரு, என்ன காரு கூட குடும்பம் நடத்தி முடிஞ்சிச்சா அப்படின்னு. ஏன்னா படிக்கிறதுக்கு அவ்வளவு இருக்கு செட்டிங்ஸ் அவ்வளவு இருக்கு. இன்னுமே நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ்லாம் நிறையவே இருக்கு. அவ்வளவு வச்சிருக்காங்க கம்ப்யூட்டருக்குள்ளார. ஆமா, ஒரு நடமான கம்ப்யூட்டர் மாதிரி தான். கண்டிப்பா. அடுத்தது உங்களுக்கு இன்னொன்னு எனக்கு வந்து கெட் யூஸ் டு ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனது என்னன்னா பிரேக்ஸ். உங்களுக்கு அது எப்படி இருக்குது? என்ன பிரேக் பை வயர் வர்சஸ் பவர் பிரேக்? ஆக்சுவலா ஒன்னு சொல்லணும், எனக்கு வந்து XUV 500 மேனுவலை ஓட்டிட்டு எனக்கு இந்த ஆட்டோமேட்டிக் வண்டியை ஓட்டும்போது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனது பிரேக் தான். ஏன்னா நீங்க மேனுவல்ல வந்து நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க, அழுத்தி பிடிப்பீங்க. இதுல அப்படி இல்ல, லைட்டா நீங்க அழுத்தினாலே போதும் டப்புன்னு நிக்கும் வண்டி. நம்ம கால்ல கொடுக்க பிரஷருக்கு ஏத்த மாதிரி. ஆமா, நீ மேனுவல்ல அடிக்கிறது மாதிரி நீங்க இங்க அடிச்சீங்க அப்படின்னா பின்னால எல்லாம் வந்து சாத்திடுவான். எனக்கு நடந்திருக்கு. நான் வந்து ஆக்சுவலா வண்டி புதுசா எடுத்துட்டு வந்தப்போ வந்து மறந்தே நான் என்ன பண்ணிடுவேன்,
மேனுவல்ல இருந்து அடிக்கிறது மாதிரி இதை அடிப்பேன். அடிக்கும்போது அது 3-4 டைம்ஸ் மேல வந்துச்சு. அப்புறம் எப்பவுமே ஒரு மைண்ட் ஒரு கான்ஷியஸாவே இருக்கும் மைண்ட். ஐயோ அடிச்சிடக்கூடாது, பிரேக் அடிச்சிடக்கூடாது. அப்படி ஒரு 1 வீக் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லயே வாட்டினேன் வண்டிய. ஏன்னா அது காலிபரேட் பண்ணி பிடிக்கணும். ஆமா, காலிபரேட் பண்ணி அதை வந்து பிடிக்கணும். பட் இப்போ வந்து எனக்கு வந்து பழகிடுச்சு. பட் ஸ்டில் ஒரு 2 days எகைன் நான் HC500 எடுத்துட்டு இதை ஓட்டும்போது மறுபடியும் அதே மாதிரி ஆகுது. திருப்பி மைண்ட் ஆகுது. இல்லைன்னா HC500 லைட்டா அடிப்போம், அங்க ஃப்ரண்ட்ல போய் நிக்கும் வண்டி, நிக்காது, அழுத்தி பிடிக்கணும் இதே மாதிரி. ஸோ இது பழகிட்டு அதை ஓட்டும் போது அது கஷ்டமா இருக்கு, அதை பழகிட்டு இதை ஓட்டும் போது இது கொஞ்சம் கஷ்டம். அது கொஞ்சம் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு இதுதான். என்னன்னா 2 பிரேக்குமே வந்து 2 என்டையர்லி டிஃபரெண்ட். ஸோ அது ஓட்டுறோம். அது போல இன்னொரு சேலஞ்சிங்கான விஷயம் நீங்க கேட்டீங்க அப்படின்னா கை, லெஃப்ட் ஹேண்டும் லெஃப்ட் லெக்கும். அதுன்னா மேனுவல்லாம் டப்பு டப்புன்னு கியரை மாத்திட்டு ஷிஃப்ட் ஆகி ஹை ரிஃப்ளெக்ஸ் நம்ம எப்பவுமே we are always engaged. கண்ணு எல்லாமே அப்படியே என்கேஜ்டாவே இருக்கும், எல்லாமே என்கேஜ்டா இருக்கும், ஃபுல் பாடி என்கேஜ்டா தான் இருக்கும். பட் இதுல வந்து வாட் ஐ எம் சப்போஸ் டு டூ வித் திஸ் ஹேண்ட் அப்படிங்கிற மாதிரி வாங்கிட்டு ஆமா ஏதாவது. ஸோ அதில் ஆல்வேஸ் சில டைம்ல எல்லாம் என் கை இப்படி போகும் கியர் மாத்துறதுக்கு, இல்ல மாத்திராத எதுவும் போட்டுறாத அப்படிங்கிற மாதிரி தான். அது ரியலி அது பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிள் தான், மேனுவல்ல இருந்து டப்புன்னு ஆட்டோமேட்டிக் ஷிஃப்ட் ஆகுறது. அது எஸ்பெஷலி உங்களுக்கு 2 கார்ஸையுமே நீங்க ஆமா பிரைமரி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால ஒரு ஸ்ட்ரகிள் தான். மத்தபடி கம்ஃபர்ட் பொறுத்தவரை உங்களுக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் நம்ம டீடைல்டா ஒரு ஓனர்ஷிப் ரிவ்யூ கண்டிப்பா நம்ம பண்ணுவோம், நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓடுனதுக்கு அப்புறம் பண்ணுவோம். இல்ல நிகில்ஸ் ஏதாவது வருதா, சர்வீஸ் எப்படி இருக்குது, அது எல்லாமே. பட் அந்த கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா அதுக்கு இதுக்கும் எப்படி? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்து பாத்தீங்கன்னா HCV500 சஸ்பென்ஷன் அந்த கம்ஃபர்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல ட்ரிபிள் த அமௌண்ட் ஆஃப் வந்து HCV90ல நல்ல கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. நல்ல கம்ஃபர்ட்டா இருந்துச்சு. அந்த அட்வான்ஸ்டான அந்த ஐலிங்க் சஸ்பென்ஷன், ஃபைலிங்க் இண்டிபெண்டன்ட், ஆமா அவங்க எந்த அளவுக்கு அப்கிரேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம வண்டி ஓட்டும் போது we can able to feel தெரியும். ஆமா தெரியும். சஸ்பென்ஸ் இப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த குண்டெல்லாம் என்ன இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உள்ள வரும் HC500ல கொஞ்சம் வரும். ரொம்ப வரும்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் வரும். பட் இது வந்து பெருசா எனக்கு வந்து அதுக்கு கூட கம்பேர் பண்ணும்போது நீங்க நிறைய கார்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணிருப்பீங்க. சோ வந்து நான் எதை கூட கம்பேர் பண்றேன்னா HC500 கூட மட்டும் தான். சோ அது கூட கம்பேர் பண்ணும்போது எனக்கு இது வந்து நல்ல கம்ஃபர்ட்டா தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். கம்ஃபர்ட் இருக்கு கண்டிப்பா, அதுல எந்த டவுட்டுமே வந்து கிடையாது. யா சோ கம்ஃபர்ட்ல வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு பிரச்சனை இல்லை. பின்ன என்னன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா ஸ்ட்ரகிள் ஆகுறது என்னன்னா அந்த டைமென்ஷன்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கன்சர்னாவே எனக்கு இருந்துட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. HCVனா வந்து அதுவும் பெரிய வண்டி தான், பட் இருந்தாலும் எனக்கு அது வந்து தெரியும் எங்க எப்படி போகுது, எவ்வளவு கேப் விட்டு போகணும் அப்படிங்கறது. அந்த ஒரு சின்ன கேப் இருந்தாலும் அப்படியே ஏறி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இது கொஞ்சம் ஸ்லோவா ஓட்டும் போது கொஞ்சம் ஒரு இது இருக்கு, ஒரு கன்சர்ன் இருக்கு. ஏன் அப்படின்னா அது என் மைண்டோட சைக்காலஜி பிரச்சனையான்னு தெரியல. இது மேட் ஃபினிஷ் சாட்டின், ஓகே ஓகே, அது கிளாசி. அது நம்ம வந்து லைட்டா உரசினாலுமே வந்து நம்ம அதை திரும்ப இது பண்ணிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப கஷ்டம். பிளாக் கார் வேற, அந்த ஒரு கன்சர்ன் இருக்கு. பட் ஸ்டில் நான் வந்து HC500 எப்படி ஓட்டேன்னு அதே மாதிரி இதையும் ஓட்டி பார்த்து ஹைலி சாட்டிஸ்ஃபைட் தான். ஆமா அது கொஞ்சம் தூரம், அது எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நாள் ஓட்டும்போது பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் 1 month இல்ல. பிரதர் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு கேட்ஜெட் ஆன் வீல்ஸ்ல வந்து ADAS அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நமக்கு அன்னைக்கு நீங்க XC500 எல்லாம் வாங்கும்போது அப்படி ஒரு சிஸ்டமே நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஒரு லாஸ்ட் 4 இயர்ஸா நம்ம பாக்குறோம், அப்படி ஜெனரலா வந்து பாக்குறோம். அந்த ADAS சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? ஆஃப் பண்ணி வச்சு ஓட்டுறீங்களா, ஆன்ல வச்சு ஓட்டுறீங்களா? ஆக்சுவலா HC500 நீங்க பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒண்ணுதான் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். வேற எதுவுமே அட்வான்ஸ்டா வந்து அதுவே லேன் அசிஸ்ட் பண்ணாது, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. இதுல எல்லாமே இருக்கு. இதுல வந்து லேன் கீப்பிங் அசிஸ்டிங் சிஸ்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. ஆமா லைனுக்குள்ளதான் போகணும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வண்டி எடுத்துட்டு வரும்போது இதெல்லாமே டிஃபால்ட்டாவே ஆன்ல தான் இருந்துச்சு. நான் ஒரு லேனை விட்டு இப்ப நான் ஒரு 2 வீலர் நான் போயிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், ஆப்போசிட்ல இருந்து வண்டி வந்தாலுமே நான் வந்து அந்த 2 வீலருக்கு ஒரு சேஃபர் ஸ்பேஸ் கொடுத்து நான் வந்து என்ன பண்ணுவேன், ஓவர்டேக் பண்ணுவேன். ஏன்னா இன் கேஸ் அந்த 2 வீலருக்கான ரைட் எடுத்தான் அப்படின்னா நானும் சேஃப், அவனும் சேஃபா இருப்பான். பட் என்னோட டிரைவிங் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அங்க இருந்து வர வண்டிக்கு எனக்கு எவ்வளவு கேப் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இது வந்து நம்மள அங்க ஸ்டீரிங் டைட் பண்ணி இங்க இழுத்து தரும்.
இது என்னன்னா இந்த டூ வீலருக்கு நீ இவ்வளவு ஸ்பேஸ் விட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி இது வந்து கொண்டு போகும். நீ ஏன் வந்து அவ்வளோ அங்கே ஏறி போற, அங்க வண்டி வருது இல்ல நீங்க வா அப்படிங்கிற அது நமக்கு பதட்டமாவே இருக்கும். ஸோ அது அப்புறம் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம்லாம் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி சிட்டிஸ் டவுன்ஸ்ல எல்லாம் ஓட்டும்போது மட்டும் இன்கேஸ் நீங்க புதுசா இந்த வண்டியை ஓட்டுறீங்கன்னா அதை ஆன் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆன் பண்ணி வைக்கணும் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து சடனா வந்து நீங்க மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாம நீங்க போய் இடிச்சிடக்கூடாது. டப்புன்னு ஏதாவது வண்டி கிராஸ் ஆனா அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிரேக் அடிச்சு விட்டுரும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஏன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்போம். நம்ம எப்பவுமே டிரைவ் பண்ணும்போது ரொம்ப கன்சர்ன்டோட ரொம்ப ஒரு சேஃப்டியோட ரொம்ப இதாக தான் ஓட்டும். 100% நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து ரோட்ல தான் இருக்கும், வேற எங்கேயுமே போகாது. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த டெக்னாலஜி வந்து எனக்கு கை கொடுக்குறேன் வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள வரும்போது சில நேரத்துல நம்ம இன்டர்வியூ பண்றதுக்கு முன்னாடி அது கட் பண்ணிரும். கட் பண்ணும்போது நமக்கு அந்த டெக்னாலஜிக்கும் நம்ம ஹியூமன் பிரெயினுக்கும் உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் சண்டை போடுற மாதிரி தான் இருக்கு. அது போக்குல விடணுமா இல்ல நம்ம கண்ட்ரோல் விடணுமா? சோ அப்படி ஒரு முடிவு எடுத்து நான் என் கண்ட்ரோல் எடுத்துட்டேன். பட் வந்து நீங்க ஹைவேஸ்ல போகும்போது ஃபோர் வே ரோட்ஸ்ல எல்லாம் போகும்போது ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் சிஸ்டம் ஆஃப் பண்ணிக்கிறது பெட்டர். ஏன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா வந்து நம்மன்னா அப்படி ஸ்லோவா அப்படி அடிப்போம், பிரேக் அப்படியே அடிச்சு நிறுத்தும். இதுனா அப்படியே அடிச்சு நிறுத்துறதுல வந்து பின்னால இருந்து ஃபுல் பவர்ல அடிக்கும். பிகாஸ் நம்ம பிரேக் அடிக்க போறோம்னா நமக்கு தெரியும் நம்ம பிரேக் அடிக்க போறோம் அப்படின்னு லெவல்ல அடிக்கிறோம். அப்போ இப்போ சிஸ்டம் வந்து பிரேக் அடிக்குதுன்னா நமக்கு தெரியாது அது பிரேக் எப்போ அடிக்கும். இட்ஸ் லைக் எ சர்ப்ரைஸ். நம்மளே வந்து நம்மளே ஜர்க்காவும் பின்னால இருந்து வர்றவன் அதே மாதிரி பிரேக் அடிப்பானான்னு தெரியாது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹைவேஸ்ல போகும்போது இது பண்றது பெட்டர். அதே போல இந்த ரீஜென்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 அப்படின்றது இருக்கு. ஸோ அது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா அது நீங்க வந்து ஆக்சிலேட்டர்ல இருந்து கால் எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அதுவே வந்து லைட்டா பிரேக் அடிச்சு சார்ஜ் வந்து ஏறும். இப்போ எனக்கு அதுவே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா தான் இருந்துச்சு. ஓகே என்னன்னா நம்ம மத்ததுல வந்து ஆக்சிலேட்டர் விடும்போது அப்படியே ரோல் ஆஃப் ஆகும், பிடிச்சு நிக்குது. அடுத்து இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா எக்ஸ்யூவிலையும் அது இருக்கு. பட் இதுல வந்து நல்லா இதா வச்சிருக்காங்க. என்னன்னா ஆட்டோ ஹோல்டு. இது வந்து புது டிரைவர்ஸ்க்கு எல்லாம் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஹில்ஸ்ல எல்லாம் நீங்க ஓட்டும் போது யார் வேணாலும் எடுத்து போலாம். இதெல்லாம் இந்த ஏத்தத்துல போயிட்டு இருக்கும்போது நீங்க வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்தாதான் அடுத்து அந்த பிரேக் வந்து ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் அப்படி லாக்லயே நிக்கும். நீங்க அந்த பிரேக்லயும் ஆக்சிலேட்டரையும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ கண்டிப்பா இந்த லேடிஸ் எல்லாம் வந்து இந்த டிரைவ் பண்ண மடிக்கிறவங்க, ஐயோ எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா இந்த வெஹிக்கிள் வந்து சூப்பரா ஓட்டலாம். அந்த ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன்லாம் இருக்கிறதுனால அந்த மூவ்மெண்ட் தானே மொத்தத்திலேயே டிரைவிங்ல மூவ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து வண்டியே உங்களுக்கு கொடுத்துருது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க இந்த வண்டி அசால்ட்டா ஓட்டலாம். உங்களுக்கு ஒன்லி திங் வந்து இந்த டைமென்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அவ்வளோதான். அது கொஞ்ச நாள்ல பழகிரும். ஒரு 1 monthல எல்லாம் உங்களுக்கு கையில கார் இருந்துச்சுன்னா டெய்லி ஓட்டும் போது பழகிரும். ஸோ அது ஒரு விஷயம். மற்றபடி டே டு டே யூசேஜுக்கு நல்ல கன்வீனியன்டான செம்ம வண்டி, நல்ல கன்வீனியன்ட். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ஒரு 1 month யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நான் ஹெச்யூவில வந்து 1 day வந்து நான் வந்து நாகர்கோவில் போயிட்டு நான் வந்து தக்கலைக்கு வீட்டுக்கு வரணும் அப்படின்னா எனக்கு அஃப்கோர்ஸ் எனக்கு ஒரு 500 rupees டீசல் ஆகும், ஸ்பெண்ட் ஆகும். ஸோ ட்ராண்ட்ரோம் போயிட்டு வரணும்னா எனக்கு குறைஞ்சது ஒரு 1200 to 1500 எனக்கு செலவாகும். ஆமா, இங்க இருந்து தக்கல்ல இருந்து போறதுக்கு. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப இதா இருக்கு, ஈஸியா இருக்கு. எனக்கு கையில இருந்து காசு போகல அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது. பட் இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இந்த டயர் வந்து சீக்கிரம் இதாயிரும் அப்படி இப்படின்லாம். பட் ஸ்டில் அந்த நம்ம இந்த இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வண்டி அடிச்சுட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணாம இருக்க முடியாது. கண்டிப்பா அஃப்கோர்ஸ் நம்ம வந்து நீங்க கூட போன வீடியோல ரேஸ் மோட் எல்லாம் போட்டு ஓட்டணும். அதே போல நம்மளுக்கும் வந்து கண்டிப்பா அப்பப்போ நம்ம வந்து ஹைவேஸ்ல எல்லாம் போகும்போது ரேஸ் மோட் போட்டு ஓட்டணும். டிஃபால்ட்ல ஓட்டினாலே வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ பவரா இருக்கு. ஸோ அது வந்து டயர் மட்டும் ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் பவர்னு ஒன்று இருக்கும்போது சில விஷயங்கள்ல காம்ப்ரமைஸ் பண்ணணும்ல, அதனால தட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே பிரதர், அப்ப thank you so much. வெஹிக்கிளையும் கொடுத்து ஒரு கண்டென்ட்டையுமே வந்து என்னன்னா நீங்க ஒரு மஹிந்திரா என்னது ஃபேமிலிக்குள்ளால வந்தாச்சு. அடுத்த கார் பிளான் பண்றதும் மஹிந்திரா. அதுதான் வந்து அந்த கம்பெனியோட ஒரு பாசிட்டிவ்னா பெருமைப்பட வேண்டிய ஒரு கம்பெனி. சீரியஸா எனக்கு நான் எப்பவுமே
இன்ஸ்பயர் ஆகுற ஒரு பர்சன் தான் அவரு. ஓகே. ஸோ அந்த பிராண்டுமே வந்து லிவிங் அப் டு ஒரு இந்தியன் பிராண்ட் அப்படிங்கறதுல வந்து சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. அதான் மஹிந்திராங்கிறது வந்து ஒரு ரொம்ப கேட்சியா இருக்கும். அந்த ஒவ்வொரு டிசைனும் டிஃப்ரெண்டா பண்றாங்க. ஸோ எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப இதாக தான் இருக்கும். ஸோ அதனால மஹிந்திரா ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஓகே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். கண்டிப்பா. பாய். தேங்க்யூ.